கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலையில் கூட தொடர்ந்து இந்த 40 என்கிறதான அந்த எண்ணிக்கையை குறித்து நாம் பார்ப்போம். இந்த நாளில் கூட மோசே சீனாய் மலையிலே 40 நாள் ஒரு இரவும் பகலும் அவர் அந்த மலையிலே இருந்து பார்க்கிறோம். தேவனிடத்திலிருந்து கற்பனையை பெற்றுக்கொள்வதற்காக அந்த இடத்துல தேவன் நீ சீனாய் மலைக்கு ஏறிவா என்று சொல்கிறார். அந்த இடத்துல அவர் செய்ததான காரியம், அவர் அங்கு போய் 40 நாள் காத்திருந்தார். அவர் அந்த நேரத்தில் ஆகாரத்தை எங்கே பெற்றிருப்பார் என்று தெரியாது. கர்த்தரே அவரை போஷித்திருக்க வேண்டும். அந்த நாளிலே இரவும் பகலும் அவர் காத்திருந்தவராக அந்த நாளிலே 40 நாள் இருந்தார். அந்த 40 என்பது இந்த விதத்தில் ஒரு மிக முக்கியமான நாளாக இருக்கிற ஒரு 10 நாளில் முடிச்சுட்டு வந்திருக்கலாம், இல்லாட்டி 20 நாள் 30 நாள். 40 என்பது வேதத்தில் ஒரு விசேஷித்ததான ஒரு எண்ணிக்கை, என்ன நம்பராக இருக்கிறது, எண்ணாக இருக்கிறது. அதோடு கூட மோசேயினுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ருசிகரமான ஒரு சம்பவம் இருக்கிறது. அவர் 120 ஆண்டுகள் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையை 3 செக்மெண்ட்டாக பிரித்து பார்ப்போம் என்று சொன்னால், முதல் 40 வருஷங்கள் அந்த எகிப்திலே அவர் இருந்தார். அந்த பார்வோனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டார் பல காரியங்கள். அதன் பின்பு 40 ஆண்டுகள் அவர் வனாந்தரத்தில் இருந்தார். ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை. அதன் பின்பு வனாந்தரத்தில் அவர் ஆடுகளை மேய்க்கிறதான ஒரு மேய்ப்பனாக இருந்தார். அடுத்த 40 ஆண்டுகள் பார்க்கின்ற பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை அவர் மகிமையாய் வழிநடத்தக்கூடியதான ஒரு லீடராக, ஒரு தலைவராக, ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த எண்ணிக்கை என்பது மிக சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அந்த எண்ணிக்கையிலே மிக முக்கியத்துவம் உண்டு. அவர் 120 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவருடைய நாட்களை பார்க்கின்ற பொழுது 40 என்று 3 40களிலே அவர் கடந்து செல்லக்கூடியவராக இருக்கிறார். இதிலிருந்து நாம் எளிதாக வேறு எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. இது ஒரு நீண்ட பயணத்தை அவர் கொடுத்திருக்கிறார். முதலாவது அவர் எகிப்து தேசத்தில் நல்ல செல்வ செழிப்போடு கூட இருந்தார். அது அப்படியாக மாறி 40 ஆண்டுகள் வெறும் ஒரு கோலை வைத்துக்கொண்டு ஆடுகளை மேய்த்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையே அந்த வனாந்தரத்தில் இருந்தார். அதன் பின்பு வனாந்தரத்திலேயே இஸ்ரவேல் மக்களை அழைத்து சென்று அவர்களை வழிநடத்துகிற ஒரு பெரிய தலைவனாக இருந்தார். ஆகவே இந்த மோசேயினுடைய வாழ்க்கைக்காக 40 ஆண்டுகள் என்று இருக்கிறதான இந்த 40 என்ற 3 செக்மெண்ட்டுக்காக கர்த்தரை நாம் துதிப்போம். நல்ல ஆண்டவரே, மோசேயினுடைய வாழ்க்கையில் நீங்கள் அநேக காரியங்களை எடுத்துக்கொண்டு அவனை தண்ணீரிலிருந்து எடுத்ததிலிருந்து 40 ஆண்டுகள் ஆண்டவரே அந்த ஒரு ராஜா வாழ்க்கையை கொடுத்தீர். அதன் பின்பு அவனை வனாந்தரத்திலே ஒரு ஆடு மேய்க்கிறவனாக வாழ்ந்து சகல காரியத்திலும் துக்கத்திலும் கஷ்டத்திலும் அனுபவங்களை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்தீர். அதோடு கூட அவர் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை கொண்டு ஆண்டவரே அந்த இஸ்ரவேல் மக்களை 40 ஆண்டுகள் வழி நடத்தினார். அது இது மகத்துவமான ஒரு காரியம் ஐயா. இதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக உங்களுக்கு